2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை படிக்கலாம். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் நடக்கணும்னு சொன்னா, நீங்கள் இயேசுவோடு நீங்கள் வசனத்தின்படி வாழணும்னு சொன்னா, இயேசு சொல்லுகிறபடி கேட்க வேண்டும். ஆமே. இயேசு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி தான் கேட்க வேண்டும். இயேசு சொல்லாதபடி நீங்கள் வாழக்கூடாது. இயேசு எதை உங்களிடத்தில் பேசுகிறாரோ அதை நீங்கள் செய்ய வேண்டும். ஆமே. அப்ப இயேசு கிறிஸ்து பேசாத நீங்கள் செய்தா நம்ம நிறைய வேதனைக்குள்ளே அடிமைக்குள்ளாகி விடுவோம். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறத மாத்திரம் நீங்கள் செய்தா நிச்சயமா ரட்சிப்பில் நிற்பீங்க. அப்ப நீங்க சிந்தித்துக் கொள்ளுங்க, இந்த வேதத்தில் இருக்கின்ற ரட்சிப்பை, இந்த வேதத்தில் இருக்கின்ற ரகசியங்களை நீங்கள் கைகொள்ளுறீங்களான்னு சிந்திங்க. சில வேளையில பார்க்கும்போது, ஒரு சிட்டி சபையை பார்க்கும்போது, சிட்டி வந்து போறவங்க ஆடுவாங்க, பாடுவாங்க, எதையும் செய்யலாம். இது ஒரு கிராமம். நாளைக்கு உங்க முகத்தை தான் பார்க்கணும். அல்லேலூயா. பிரைஸ். இது கிராமம். சிட்டியில் 50 பேர் வருவாங்க, 50 பேர் போவாங்க. அப்ப உங்க முகத்தை தான் பார்க்கணும். அப்ப திருவசனத்துக்கு பயப்படாம ஒண்ணுமே நடக்காது. திருவசனத்துக்கு நடுங்காம ஒண்ணுமே நடக்காது. நீங்க புசிக்கலாம், குடிக்கலாம், வாழலாம், அவ்வளவுதான். ஆத்மீகத்துல ஒரு அடி கூட அணுக முடியாது. ஆமே. ஆனபடி அவருடைய தாய், இயேசுவின் தாய் சொல்லுகிறது, அவர் சொல்லுகிறபடி நீங்கள் செய்ய வேண்டும். நீங்கள் அந்த வார்த்தையின்படி நடந்து தான் ஆக வேண்டும். ஆமே. அப்பதான் உங்களுக்கு நன்மை உண்டாகும். நீங்க அட்லீஸ்ட் ஒரு குடும்பம், உங்க குடும்பத்தை நடத்தவே நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்க. 10-20 சபையை நடத்தி இதே நடத்தி கொண்டு போன ஈஸியா? அல்லேலூயா. எவ்வளவு பணத்தை உண்டு, எவ்வளவு நெருக்கடி உண்டு. பயம் இருக்காதா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அல்லேலூயா. எல்லாம் பயம் இருக்கும். சிரிக்க முடியாது, சந்தோஷம் ஒன்று இருக்க முடியாது. எடுத்த வேலையை நம்ம முடிச்சுதான் ஆகணும். ஆனபடிதான் சபைக்கு நான் சொல்வது, யார் சுவிசேஷம் சொன்னாலும் சரி, நீங்கள் சுவிசேஷத்துக்கு பயப்பட வேண்டும். நீங்கள் சுவிசேஷத்தை படிச்சு நீங்க இரவுல சிந்திக்க, நான் சுவிசேஷத்தின்படி நடக்கிறேன்னா அதை சிந்திச்சு நீங்க சுவிசேஷத்தின்படி நடக்க பாருங்க, நன்மைகள் வரும் என்று கர்த்தர் சொல்றார். ஆமே. இந்த விசேஷமா நம்ம கேட்க போகிற செய்தியை பார்த்தீங்கன்னு சொன்னா, லூக்கா சுவிசேஷத்துல 6ஆம் அதிகாரத்துல 47 முதல் சில வசனங்களை படிக்கும் போது தெரியும். அது 48 மாத்திரம் படிங்க, ஷார்ட்டா படிப்போம். ஆழமாய் தோண்டி கற்பாறை மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுற மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அது அசைக்க கூடாமல் போயிற்று. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறது. ஆழமாய் தோண்டி. அல்லேலூயா. ஆழமாய் தோண்டி என்ன செய்யணுமா? கற்பாறை மேல் அஸ்திபாரம் போட்டு. அப்படின்னு சொன்ன கற்பாறை என்பது கிறிஸ்துவை குறிக்கிறது. ஆழமாய் தோன்றுவது என்று வசனத்தை தோண்டி படிக்கிறதை குறிக்கிறது, வசனத்தை தேடி படிக்கிறதை குறிக்கிறது. ஆமென். எசேக்கியா அந்த நிருபத்தை தேடி, அந்த பழைய சூட்டை தேடி படிக்கும் போது அங்கே உள்ள குற்றங்களை கண்டுபிடித்து ஆண்டவருடைய சமூகத்துல பண்டிகளை உருவாக்கி பலி செலுத்த தொடங்கினாங்க. பிதாக்கள் செய்த குற்றம், பிதாக்கள் செய்த குறைவுகளை எல்லாத்தையும் எசேக்கியேல் காலத்தில் திருப்திப்படுத்தினாங்க. அதை போலதான் இங்கே கர்த்தர் சொல்லுகிறார், ஆழமாய் தோண்டி வசனத்தை நல்லா படித்து கிறிஸ்துவென்னும் கற்பாறை மேல் அஸ்திபாரம் போட்டு. அல்லேலூயா. நம்ம எவ்வளவு தூரம் மாம்சத்துல போவோம், எவ்வளவு தூரம் மாம்சத்துல ஓடிக்கொண்டிருப்போம். இன்றைக்கு வர மாம்சத்துல நீங்கள் செய்த உங்களுக்கு நிம்மதி இருக்கிறதா? சபையில எத்தனை மக்கள் இருக்கிறீங்க? நீங்க அதிகமாய் ஒரு 70% மாம்சத்துல போய் என்ன நேடுனீங்க? எல்லாமே மாம்சத்துக்கு ஏதுவானதை நம்ம செய்து என்ன நேடணும்? அப்ப ஏன் கற்பாறை மேல வீடு கட்ட முடியல உங்களால? கிறிஸ்துவென்னும் கற்பாறை மேல வசனத்திலே வீடு கட்டுறவங்க கிறிஸ்துவுடைய அந்த கற்பாறையில தான் கட்டணும். அப்பதான் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா வாழ முடியும், அப்பதான் சமாதானமா வாழ முடியும். ஹல்லேலூயா. அந்த வசனத்தின்படி நீங்கள் வாழாவிட்டால் உங்களுக்கு ஒரு நன்மையும் கிடைக்காது. எந்த பாஸ்டர் பேசினாலும் சரி,
வேணா நல்லா பாடலாம், துதிக்கலாம், ஆராதனை செய்யலாம். அந்த அந்த வசனத்தின்படி நடக்கிற சபை தான் பரலோக சபை. 5 பேருக்கு சொல்ல முடியும், நான் கொஞ்சம் வசனத்தில் நடக்கிறேன். சரி, 50% வசனம் நடக்கிறீங்களா? ஒரு 40% வசனத்தில் நடக்கிறேன்னு சொல்ல முடியுமா உங்களுக்கு? பின்ன எப்படிங்க சபையை கொண்டு போகணும்? ஹல்லேலூயா. அவர் உலாவ இல்லையா? அவருடைய பிரசன்னத்தை ஆராதனைகளை பார்க்க முடியலையா? அவங்களை நேசிக்க இல்லையா? அப்ப எந்த எந்த இடத்துல நீங்க கற்பனையில இல்லாம இருக்கிறீங்க? சிந்திச்சு பாருங்க. அப்ப கற்பனை நீங்க வர வேண்டும், வசனத்தில் என்ன செய்யணும்? நீங்க நிலை நிற்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுவார். அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். அந்த வசனத்துல நிலை நிற்காவிட்டால் ஆபத்து. அந்த வசனத்தில் உங்களுடைய சரீரம் பூரணமாகாவிட்டால் ஆபத்து. ஆமென். எனக்கு வேண்டிய நான் சண்டை பிடிக்கிறேன், எனக்கு வேண்டிய எங்களுக்கு சண்டை பிடிக்கிறாங்க. ஹல்லேலூயா. உங்களை எப்படியாவது கிறிஸ்துவோடு கட்டுவதற்காக பாடுபடுகிறோம். நீங்கள் கிறிஸ்துவோடு வாழ வேண்டும் என்று பாடுபடுகிறோம். தவறான போதனை போதித்து உங்களை வஞ்சித்து நாங்கள் கெடுத்து போனால் எங்களை கர்த்தர் கெடுத்து விடுவார். அதுக்கு பயப்படுறாங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய சபை என்ன செய்யணுமா? வசனத்தில் ஆழமாய் தோண்டி கற்பான் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுற மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறான்னு சொல்லி அதுல பெரும் வெள்ளம் வந்தாலும், அல்லேலூயா, நீரோட்டம் வீட்டின் மேல மோதி அடித்தால் அதை அசைக்க கூடாமல் பெய்யிட்டு. ஆமென். அப்ப அஸ்திபாரம், அப்ப நீங்க ஸ்ட்ராங் ஆனா நிறைய காற்றுகள் அடிக்கும். ஒரு ஊழியக்காரன் உண்மையாய் ஊழியம் செய்தால் அவன் மேல நிறைய காற்றடிக்கும். ஒரு விசுவாசி உண்மையாய் ஆண்டவருக்கு நிற்க வேண்டும் சொன்னா நிறைய பிரச்சனை வரும். ஒரு மனுஷன் உண்மையாய் ஆழமாய் ஆண்டவருக்குள்ளே வாழ வேண்டும் என்று சொல்லி முயற்சி பண்ணி போனா ஆயிரக்கணக்கான பிரச்சனை வரும், வந்துட்டே இருக்கும். ஒண்ணு மாறி ஒண்ணு மாறி வரும், ஒண்ணு மாறி ஒண்ணு மாறி வரும். நீங்க தான் புரிஞ்சு கொள்ளணும். ஹல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். வருதா? ஆமென். வரும். ஒரு விசுவாசி ஆண்டவருடைய காரியம் செய்யாவிட்டா அவனுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. அவன் சாத்தான் மேல உட்கார்ந்து இருக்கான், மணல் மேல கட்டி இருக்கு, அவ்வளவுதான். ஒரு பாஸ்டர் தேவனுக்கு பிரியமாய் சபை நடத்தால் விட்டால் அவன் மணல்லே வீடு கட்டி சுகமா இருக்கான், அவனுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. அவன் சுகமா புசிப்பான், சுகமா வாழுவான், சுகமா ட்ரஸ்ட் பண்ணுவான், சுகமா ஜீவிப்பான். அவனுக்கு கவலை கிடையாது, சாத்தானுக்குள்ள இருக்கான். அல்லேலூயா, ஆமென். அப்ப நீங்கள் ஆண்டவரோடு நீங்க கட்டினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனை உண்டு. ஆமென், ஹல்லேலூயா என்று பரிசுத்த ஆவியானவர் சொல். அப்ப வசனத்திலே நீங்கள் கெட்டினால் என்ன சம்பவிக்கும்? வசனம் எதை காட்டுகிறது பாத்தீங்கன்னு சொன்னா 2 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்துக்கு போகும்போது அதுல 1 முதல் சில வசனங்களை நமக்கு பார்க்க முடியும். அதுல 1 படிங்க. எலிஷா தான் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகிய ஸ்ரீயை நோக்கி, நீ உன் வீட்டாரோடு எழுந்து போதும், புறப்பட்டு போய். அல்லேலூயா. அதால வரும்போது உங்களுக்கு தெரியும். ஆமென். அந்த வார்த்தையின்படி சுனேமியா தேவனுடைய ஒரு நல்ல ஒரு குணமுள்ள ஸ்ரீ, தேவனுடைய ஆசாரியர்களை நேசிக்க ஒரு ஸ்ரீ, ஒரு குடும்பத்தில் பேருள்ள ஸ்ரீயா இருக்கிறாள். அவருடைய பிள்ளை மரித்து எலிஷா தீர்க்கதரிசி காலம் உயிரோடு எழுப்பி கொடுத்தா அந்த ஸ்ரீயை பார்த்து சொல்லுங்க, நீயும் உன் வீட்டாரும் 7 வருஷம் தேசத்துல பஞ்சம் இருக்கும். அல்லேலூயா, ஆமென். அநேக பஞ்சங்கள் இஸ்ரவேலில் உண்டா இருந்தது, அநேக பஞ்சங்கள் முற்காலத்தில் நமக்கு உண்டா இருந்தது. இஸ்ரவேல கொடிய கொடிய பஞ்சங்கள் பாவத்து நிமித்தம் வந்ததுண்டு. அந்த எலிஷா காலத்திலும் 7 ஆண்டுகள் பஞ்சம். அல்லேலூயா. சொந்த பிள்ளை சாப்பிட்ட அளவு பஞ்சம், அவ்வளவு பஞ்சம் எலிஷா காலத்தில் இருந்தது. அப்ப அவர் சொல்லுகிறார், தேவனுடைய வார்த்தை வருகிறது, 7 ஆண்டுகள் பஞ்சம் கொடூரமா இருக்கும். ஆனபடி நீயும் உன் பிள்ளைகள் அந்த பஞ்சத்தில் அடிபடாம என்ன செய்யணுமா? 7 ஆண்டுகள் ஆமென் எங்கேயாவது போய் சஞ்சரின்னு சொன்னார். அல்லேலூயா. அவள் அதன்படியே 7 ஆண்டுகள் பெலிஸ்தியர் தேசத்தில் சஞ்சரித்தாள் என்று பார்த்துக் கொள்ள முடியும். அல்லேலூயா, பைசலாம். சஞ்சரிக்கிறாள். 7 ஆண்டுகள் முடிந்து விட்டு பஞ்சம் முடிந்த உடனே அவன் திருப்பி வருகிறான். அல்லேலூயா.
திருப்பி வரும்போது இவருடைய வீடுகள் அடமானத்துக்கு வச்சு போறாள், இவருடைய ஆஸ்தியை அடமானத்துக்கு வச்சு போறாள், கொடுத்துட்டு போறாள். எல்லாவித சகலவித ஆஸ்தியும் வீடும் எல்லாமே ராஜாங்களுடைய சமூகத்தில் விட்டுட்டு போறாள். கைசலா எல்லாம் கொடுத்துட்டு போறாள். அப்ப தீர்க்கதரிசியோட வார்த்தையின்படி அவள் போறாள். எல்லா பொருட்களையும் எல்லா ஆஸ்தியும் எல்லாத்தையும் அங்கே உள்ள கவர்மெண்டுடைய தீர்மானத்தின்படி அதையும் அவள் நியமிக்கப்பட்ட இடத்துல வைத்து கொடுத்து விட்டு போறாள். அல்லேலூயா, கைசலா, ஆமே. அப்ப போய் அந்த 6 ஆண்டுகள் கழிந்து வரும்போது தீர்க்கதரிசியுடைய வார்த்தையின்படி போறாள். 7 ஆண்டுகள் கழிந்து வரும்போது எலிசாவும் தீர்க்கதரிசியாக வேலைக்காரனாக இருந்த கேயாசியை ராஜா அழைத்து எலிசா செய்த ஒவ்வொரு அற்புதத்தையும் கேட்கிறான். அல்லேலூயா. எலிசா தீர்க்கதரிசியினாலே 13 அற்புதங்கள் வசனத்திலே பார்க்க முடியும். அந்த அற்புதங்களை எல்லாம் செத்த பிள்ளை எப்படி உயிர் தெழுந்தன்னு சொல்லி ஒன்றொன்றாய் கேட்கும் போது அந்த இடத்துல தீர்க்கதரிசி ராஜாவுக்கு கேயாசி பதில் கொடுத்து கொண்டே இருக்கிறான். அல்லேலூயா, ஆமே. கேயாசி எல்லா காரியங்களையும் ஒன்றொன்றாய் சொல்லி கொடுக்கிறான். இப்படி நடந்தது, இப்படி நடந்தது, இப்படி நடந்தது என்று சொல்லி கொடுக்கிறான். அப்ப என்ன அதிசயங்கள் நடந்தது? இன்றைக்கு அந்த அதிசயம் நமக்கு இல்லையா? அல்லேலூயா. இன்றைக்கு அந்த அற்புதங்கள் இல்லையா? அது முடிஞ்சு போச்சா அந்த அற்புதம்? ஏன் அந்த அற்புதம் முடிஞ்சு போச்சு? இன்றைக்கு விடுதலை இல்லையா? ஏன் அது முடிஞ்சு போச்சு? அல்லேலூயா. என்ன அற்புதம் நடந்தது? 3 அற்புதத்தை மாத்திரம் பேசி முடிச்சிட்டு நான் ஜெபிக்க போறேன். அல்லேலூயா. 2 ராஜாக்கள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14 படிச்சு பாருங்க. எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்த உடனே அது இரு பக்கமாய் பிரிந்தது. போதும். அல்லேலூயா. தீர்க்கதரிசியுடைய புத்திரர்கள், இன்னும் அநேக தீர்க்கதரிசிகள் இங்க என்ன நடக்குது என்று சொல்லி பார்க்க, பெரும் வெள்ளத்திலே பெரும் யோர்தானிலே தீர்க்கதரிசி எலிஷா கடந்து போயிருக்கிறார். எலியா என்று சொல்லுகிற பக்தன் தன் சால்வை அடித்தபோது தண்ணி பிரிந்தது. இவனும் அந்த தண்ணி பிரிந்ததிலே இவரும் ஓடி போய் இருக்கிறான். இனி என்ன நடக்கும்? எலியாவுக்கு அதனுடைய வல்லமை உண்டு, எலிஷாவுக்கு அந்த வல்லமை உண்டோ இல்லையோன்னு தெரியவில்லை. ஆனபடி தீர்க்கதரிசிகள் அநேகர் வந்து இவரை கவனிச்சுட்டே இருக்கிறாங்க. அல்லேலூயா, ஆமே. இவரும் எலியாவில் இருந்து விழுந்த சால்வை எடுத்து என்ன செய்கிறார்? எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி அந்த யோர்தானை அடிக்காது பார்க்க முடியும் வேதனையோடு. அல்லேலூயா, கைசலா, ஆமே. அந்த யோர்தான் 2ஆய் பிரிந்தது. அல்லேலூயா. தேவன் ஒரு நபரை கொண்டு ஊழியம் செய்ய மாட்டார், 2 நபரை கொண்டு ஊழியம் செய்ய மாட்டார். ஊழியத்தை எப்படி கொண்டு போக வேண்டும் என்று தெரியும், ஒரு தீர்க்கதரிசியை எப்படி நடத்த வேண்டும் என்று தெரியும், என்னெல்லாம் செய்யணும் அது தேவன் அழகாய் வரைந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். அந்த சால்வை அடித்த உடனே 2ஆய் தண்ணி பிரிந்தது. நீங்கள் கிறிஸ்தவர்கள் தானே, நானும் கிறிஸ்தவன் தானே, நாம் கர்த்தருடைய ஊழியக்காரர் தானே. உங்களோட தேவன் இருந்தால் நிச்சயமா யோர்தான் பிரிந்து மாறும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்களோட யோர்தான் உங்களோட ஆண்டவர் இருந்தால் யோர்தான் பிரிந்து மாறுவது போல உங்க பிரச்சனை அவருக்கு தீர்க்க முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்க பிரச்சனை அவருக்கு தீர்க்க முடியும். பழைய ஏற்பாடு காலத்தில் இது ஒரு மிரக்கலும் அதிசயம்தான். இந்த நாள்ல அப்படி அல்ல. பரிசுத்தமாய் கிறிஸ்துவுக்காய் வாழுகிற தேவ பிள்ளைகளுக்கு எந்த தடைகள் இருந்தாலும் உனக்கு அதை பிரித்து மாற்றி வெற்றி அடைய முடியும் என்று பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. என்ன தடை உங்களுக்கு இருக்கிறது? என்ன நெருக்கடி உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது? என்ன போராட்டம் இருக்கிறது? தேவனுடைய வார்த்தையின்படி ஜீவிக்காததனால வர போராட்டம், தேவனுடைய வார்த்தையின்படி ஜீவிக்காமல் இருக்கிற வெட்கக்கேடு, தேவனுடைய வார்த்தையின்படி இருக்காத அவமானம், தேவனுடைய வார்த்தையின்படி நடக்காதனால சோதனை மேல சோதனை. கிறிஸ்தவ வட்டாரம் என்று சொல்லி இருக்கிறது பிசாசுக்குள்ள. நம்ம போய் ஜெபத்தை கேட்கிறவர் அல்ல,
பொய் ஜெபத்தை கேட்க அவர் அல்ல, பொய் ஆராதனை கேட்க அவர் அல்ல. அவருக்கு உகந்தது தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. அந்த வார்த்தையின்படி நடந்தாதான் கர்த்தர் உங்களை நேசிப்பா, அவங்களுக்கு தான் பரலோகத்துக்கு போக முடியும். ஹல்லேலூயா. ஆராதனை பிரசன்ஸ்னால ஒன்னும் போக முடியாது. ஆனபடி தேவனுடைய பிள்ளையே, உனக்கு தடையா இருப்ப வேலை தடையா, நெருக்கமா, கஷ்டமா, பிசினஸா, என்ன பிரச்சனை, நீ கர்த்தருடைய பிள்ளையா இருந்து நீ அவருடைய தாகத்தை தீர்ப்பாயானால் யோர்தான் பிரிந்தது போல உன் பிரச்சனையை பிரித்து மாற்றி கர்த்தர் நடத்த வேண்டிய வழிகளிலே கர்த்தர் நடத்த உனக்கு வல்லவராக இருக்கிறேன் என்று சொல்லி ஆவியானவர் சபைக்கு சொல்லுங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என்னைக்கும் சோதனை, என்னைக்கும் பண கஷ்டம், என்னைக்கும் நெருக்கடி, என்னைக்கும் போராட்டம், அதுக்கு ஆண்டு நம்மை வைத்திருக்கிறான். என்னைக்கு துன்பம், என்னைக்கு கஷ்டம், என்னைக்கு வேதனை, என்னைக்கு நோய், அதுக்காக கர்த்தர் வைத்திருக்கிறான். ஹல்லேலூயா. அதுக்காக வைத்திருக்கிறா. என்னைக்கு அதுக்காக வைத்திருக்கிறா. தேவன் ஒரு மனுஷனை புடமிட்டால் உயர்த்துவது இல்லையோ? தேவனுக்காய் ஊழியம் செய்தால் யோர்தான் பிரியாதோ? தேவனுக்காய் உண்மையாய் மாம்சத்தில் அல்ல ஆவியிலே கஷ்டப்பட்டால் உன் பிரச்சனை மாறாதோ? மொத்தம் மாம்சத்தில் ஜெபம், மொத்தம் மாம்சத்தில் சிந்திக்கிறது. 85% மாம்சமாக்கும், 15% ஆண்டவர் கொடுக்கிறது. ஹல்லேலூயா. நான் சொல்லவில்லை, ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு இளைஞனுக்கு கூட ஆண்டவரை சரியா தேட தெரியல. எங்க போய் தப்ப போறீங்க? நீ 90 வயசுல மானம் கட்டவன வாழணுமா? நீ மரிக்கிறவர மானம் கட்டவன வாழணுமா? தேவனை தேட வேண்டிய இடத்துல தேடி அவருடைய வல்லமை தரித்து நீ கிறிஸ்துவுக்காக மரிக்கும் போது அற்புதம் வாழ்க்கையில வரும். ஆமென். எல்லாமும் நடக்காது. எலியாவோடு ஓடுனதுனால, எலியாவோட பாடுபட்டனால, எலியாவோட கஷ்டப்பட்டதுனால எல்லாம் அந்த அனுகிரகம் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. திருப்பி வரும்போது யோர்தானை பிரித்து ஒரு சூப்பர் தீர்க்கதரிசியாய் கர்த்தர் அவரை மாற்றினார் என்று பார்த்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஆமென். சபைக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் கவனமா இருங்க. ஹல்லேலூயா. இரண்டாவதாக 2 ராஜாக்கள் புஸ்தகம் 2வது அற்புதத்தை செய்க பாருங்க. 2ஆம் அதிகாரம் 21 நினைக்க படிச்சு பாருங்க. அவன் நீரூற்றண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இனி இதனால் சாபம் வராது. நிலைப்பான் அது கொஞ்சம் அதிகம் தெரியல. அல்லேலூயா. ஆமென். தண்ணி டேஸ்ட் இல்ல, நீரூற்றில் வருகின்ற தண்ணி டேஸ்ட் இல்ல இஸ்ரவேல் ஜனம் குடிப்பதற்கு. தண்ணி டேஸ்ட் அர்த்தம் என்ன? அல்லேலூயா. சமாதானம் இல்லை. ஆமென். சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை. நீரூற்று மோசமான தண்ணி துறந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். பழைய ஏற்பாடு காலத்துல நீரூற்று வந்து கசப்பு நிறைந்த தண்ணி, குடிப்பதற்கு தண்ணி ஏதுவதில்லை, சமையல் பண்ண ஏதுவதில்லை, ஒண்ணுக்குமே உதவாத தண்ணி, அவ்வளவுதான். அப்போ பழைய ஏற்பாடு காலத்துல வந்து உப்பை கொண்டு வர சொல்லுகிறார் தீர்க்கதரிசி. உப்பு போட்ட உடனே அந்த தண்ணி எங்க மாறிடுமா? அல்லேலூயா. அதுக்கு அர்த்தம் உண்டுங்க. நமக்கு சமாதானம் வருத்திக் கொள்வது நம்ம தான். நம்முடைய சமாதானம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய சமாதானம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. அந்த சமாதானத்தை கிறிஸ்து தராம யாருமே தர முடியாது. ஆனபடி உப்பு போட்டது போல நீங்கள் உப்பாயிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. தலையாட்டன போராது, உப்பாதான் இருக்கணும். அல்லேலூயா. உப்பாகணும், சாரமேறதா இருக்கணும். உன் சாரம் உயிரோடு இருக்குனால மற்றொரு பிரயோஜனப்பட்டு கொண்டே இருக்கணும். நீ ஒரு 70 வயசு வரை வாழ்றேன்னு சொன்னா, 50 வயசு வரை வாழ்றேன்னு சொன்னா, 60 வயசு வரை வாழ்றேன்னு சொன்னா, நீ உன்னில் உள்ள சாரம் மற்றவர்களுக்கு உணவா இருக்கணும். அல்லேலூயா. 70 வயசு கழிஞ்சு போய் சிந்திக்க கூடாது, எல்லாம் முடிஞ்சு சிந்திக்க கூடாது. சாரம் கெட்டு போன பின்பு சிந்திச்சா பதில் கிடைக்காதுங்க. அல்லேலூயா. அப்ப பலன் இருக்கும் போது, சாரம் இருக்கும் போது,
என்னெல்லாம் செய்யணுமோ அதை செய்து நீங்கள் மற்றவர்களுக்கு ஒரு சுகந்த வாசனையாக நீங்கள் உப்பு பரிமாறுவது போல டேஸ்ட் நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்ன எல்லா வீட்டில் உள்ள பிரச்சனை மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எல்லா கசப்புகளும் மாறத் தொடங்கும். எல்லா கசப்புகளும் மாறும். எல்லா கசப்புகளும் மாறும். எல்லா பிரச்சனையும் மாறும். எல்லா துன்பமும் மாறும். நீங்க என்ன செய்யணும்? உப்பு போடணும். அல்லேலூயா. ஹல்லேலூயா. போடுறீங்களா? போடுறீங்களா? உப்பா இருக்கிறீங்களா? அல்ல உங்களுக்கு மாத்திரம் ஆராய்ச்சிட்டு போறீங்களா? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இயேசு அந்த அப்படி காட்டல, ஆனபடி நீங்கள் உப்பா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்றார். நீங்கள் மற்றவர்களுக்கு சுவை கொடுக்கும் போது உங்க வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்கலா பரலோகத்திலிருந்து மதுரமாய் கர்த்தர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு ஆராதனையும் தெரியாது, ஜெபமும் தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. ஆமென். நமக்கு ஒண்ணுமே தெரியாது. கூட்டம் கூடுவோம், ஒரு ஜெபம் பண்ணுவோம், கூட்டம் கூடுவோம், கண்டு பாட்டு பாடுவோம், கூட்டம் கூடுவோம், கை தட்டுவோம், கொஞ்சம் அழிஞ்சு குண்டனி சொல்லுவோம், கொஞ்சம் நாள் குரா சொல்லுவோம். அல்லேலூயா. இதுதான் நமக்கு தெரியும், வேற ஒன்றும் தெரியாதே. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேவ சமூகத்தில் காத்திருந்து நான் எப்படி பயன்பட வேண்டும் என்று கேட்கணும். நீங்கள் இந்த சபையிலிருந்து வெட்கக்கேடாக கூடாது. நீங்கள் இந்த சபையிலிருந்து அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரமாய் வாலிபத்தில் நீங்கள் மாற வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். நீங்கள் அப்படி ஒரு பாத்திரமாய் மாறினாதான் அது ஒரு சுவை கொடுக்க ஒரு வாழ்க்கை உங்களுக்கு உண்டாகும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நிறைய வேதனையான காரியங்கள் இருக்கிறது. ஆண்டவரை அறியாதவருக்கு ஒரு இருதயத்தை கொடுப்பது ஒரு 10 பேர் கிடையாது. ஆண்டவரை சரியாய் புரிந்து கொள்வதற்கு ஒரு ஆகிரகம் கிடையாது. ஆனபடி நீங்கள் உப்பா இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. மூன்றாவதாக 2 ராஜாக்கள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16, 16, 17 படிச்சு பாருங்க. கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே வாய்க்காலை வெட்டுங்கள், நீ காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்கள் உங்கள் ஆடு மாடுகளுக்கும் உங்கள் மிருக ஜீவன்களும் போது இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அல்லேலூயா. எலிஷாவுடைய இது ஒரு அற்புதம். ஆமென். ஹல்லேலூயா. 3 ராஜாக்கள் வனாந்தரத்தில் அகப்படுறாங்க. 7 நாள் பிரயாணம் பண்ணி தன்னுடைய ஆடு மாடுகளுக்கு எல்லாமே தண்ணீர் கிடையாதபடி ஒரு தயக்கத்தோடு பயத்தோடு சொல்றாங்க, இந்த 3 ராஜாக்களையும் ஆண்டவர் கைவிட்டாரோ, இஸ்ரவேலை கைவிட்டாரோ என்று சொல்லி புலம்புகிற போது சொல்றாங்க, ஒரு தீர்க்கதரிசியை பார்ப்போம், தீர்க்கதரிசியை கேட்போம், அதன்படி நடப்போம், அப்போது ஒரு அற்புதம் நடக்குன்னு சொல்லி தீர்க்கதரிசியை தேடி வராங்க. அல்லேலூயா. தீர்க்கதரிசி சொல்லுங்க, ஆகாபின் குமாரனை பார்த்து சொல்லுங்க, நான் யோசேப்பை பார்க்காவிட்டா உங்ககிட்ட வர மாட்டேன். அல்லேலூயா. ஆனபடி அவ ஒரு கிண்ணறத்தை எடுத்து வாசித்து சொல்லுகிறான், மழையை பார்க்க மாட்டீங்க, ஒன்னும் பார்க்க மாட்டீங்க, ஆனா நீரூற்று உண்டாகும். அல்லேலூயா. தண்ணி நிரம்பும் என்று சொல்ல, இது அர்த்தம் என்ன? இது எதை குறிக்கிறது? இது புதிய பாடல எதை குறிக்குது? அல்லேலூயா. பழைய பாடல ஒரு விதமான ஒரு காரியங்களை குறித்தாலும் புதிய பாடல் என்ன சொல்லுன்னு சொன்னா, நீ என்னை ஆராதிக்காதனாலே, நீ என்னை ஜெபிக்காதனாலே, பரிசுத்தமா இருக்கிறதுனாலே, எனக்கு பிரியமாய் வாழுகிறதுனாலே, என் சித்தத்தை செய்து பூமியில ஜீவிக்கிறதுனாலே ஒருவர் உன்னுடைய சந்தோஷத்தை பார்க்க முடியாது. உன் வீட்டில் என் சந்தோஷம் நிலைத்திருக்கும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பெரிய நெல் மூட்டை நம்ம வீட்டில் இருக்காது, வெளியில பெரிய சாக்கு பணம் ஒன்றும் இருக்காது. உன் வீட்டில் சிறிய பெயிண்ட் அடிச்சு ஒன்று வச்சிருக்க மாட்டாங்க. வெளியே பார்த்தா 60 ரூபாய் தான் இருக்கும், வெளியே பார்த்தா ஒண்ணுமே இருக்காது, வெளியே பார்த்தா பூஜ்யமா இருக்கும், வெளியே பார்த்தா சூன்யமா இருக்கும். ஆனா நான் சொல்லுற வார்த்தையின்படி செய்யறதுனால என் ஆசீர்வாதம் வீட்டை விட்டு நீங்காது. எனக்கு கீழ்ப்படுகிறதுனால அந்த ஆசீர்வாதம் என் வீட்டை விட்டு நீங்காது. நீ எனக்கு இஷ்டம் செய்கிறதுனால உன் வீட்டை விட்டு நான் நீங்க மாட்டேன். என் விருப்பத்தை செய்து தீர்க்கிறதுனால உன்னை விட்டு எனக்கு போக முடியாது. ஆனபடி மழையே தண்ணியோ நீ பார்க்க மாட்டேன், என் ஆசீர்வாதம் உன் வீட்டில் நிரப்பப்படும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுக்கு யோக்கியதை உள்ளவங்களா இருக்க வேண்டும்.
அதுக்கு யோக்கியதை உள்ளவர்களாய் மாற வேண்டும். பிரைஸ் எல்லாம் அப்படி இருக்கா? வாலிபர்கள் சுவை கொடுக்கவளாய் மாற வேண்டும். உனக்கு கடைசி சபையிலே நிலைநிற்க முடியாது, இந்த உலகத்திலே நிலைநிற்க முடியாது. நீ வார்த்தை அறிந்து தோண்டி படித்து அதன்படி நடக்காவிட்டால் எங்கேயுமே நிலைநிற்க முடியாதுங்க. ஹல்லேலூயா. அதை தோண்டி படித்து கொண்டே இருக்கணும். பிரச்சனை வந்துட்டே இருக்கும், அடி வந்துட்டே இருக்கும், துன்பம் வந்துட்டே இருக்கும். நீ அப்படியே கடந்து போனோம். ஏற்ற வேளையில் உன் வீட்டுக்குள்ள பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவா, பெரிய நன்மைகளை உனக்கு தருவா, பெரிய சமாதானத்தை உனக்கு தருவா. அவர் ஆவியினால செய்யும் காரியம் யாருக்குமே தெரியாது. அவர் செய்ய போற திட்டங்கள் யாருக்குமே யாருக்கும் காண்டது கிடையாது. ஆனபடிதான் நீங்கள் கவனமாய் ஜாக்கிரதையாய் போக வேண்டும் என்று ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்படிதானேங்க? அல்லேலூயா. இப்படி சொல்லுவாங்க, கர்த்தர் எப்படி நடத்துகிறாருன்னே தெரியல. பிள்ளையுடைய திருமணத்தை அழகா நான் முடிச்சேன். எப்படி கர்த்தர் நடத்தினது, அழகா வீட்டை கட்டினேன். எப்படி கர்த்தர் நடத்துறானே தெரியல, எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். இப்ப சமாதானமா இருக்க. அல்லேலூயா. இப்ப நான் ஆண்டவருக்காகவே பயன்படுகிறேன், ஆண்டவருடைய வேலையிலே ஓடிக்கொண்டே இருக்கிறேன். ஆமே. நம்முடைய சபை அப்படி கிடையாது. தரிசனம் கொடுத்தாலும் தண்ணி அடிப்பாங்க, மீண்டும் தரிசனம் கொடுத்து மனம் திரும்ப சொன்னாலும் 2 நாள் கரெக்டாக இருப்பாங்க, 3ஆம் நாள் மீண்டும் பாவத்தில் போறாங்க. அல்லேலூயா. அதுக்கு மனைவிமாரும் ஒத்தாசை பண்றது, கண்டுகிடாம போல இருக்கிறது. புருஷன் எரிநிறத்து போட்டோமே. அல்லேலூயா. ஆமே. பிள்ளைகளை குறித்தும் கவலை கிடையாது, துணையை குறித்தும் கவலை கிடையாது. எப்படியாவது வாழலாம். எப்படி வாழ போற? எப்படியா வாழ முடியுமா? நீ தேவனை சிநேகிக்க அன்பு வைக்கிறதுனால அவர் சொல்லபடிதான் வாழ முடியும். ஆமே. பிரைஸ் எல்லாம். இது யாரு? வசனம் அறிந்த பிள்ளைகள். துணிகரம் அப்பாவோட நிழல்ல வாழுகிறது. வாலிபனானா கிறிஸ்துவின் நிழல்ல நீ வாழணும். அதுக்கு ஒத்தாசையா இருக்கணும். அப்ப சம்பாதித்த பூமியில நீ வாழணும். பிரியமான தேவனுடைய சபை, நீங்க நல்லா கஷ்டப்படல, உங்களுக்கு பொறுப்பு நிறைய குறைஞ்சு இல்லை, அதனால நீங்க அப்படி இருக்கிறது. அல்லேலூயா. நீ தனிமையாய் வாழும்போது, ஆரோரும் இல்லாமல் வாழும்போது, ஒரு சென்று நிலம் இல்லாமல் நீ வாழும்போது, ஒரு சின்ன ஒரு காரியம் இல்லாமல், ஒரு வஸ்திரம் எடுக்க முடியாமல் வாழும்போது, ஆறு உன்னை தாங்காமல் வாழும்போது, உன்னை தாங்காரல்ல அவருக்கு நீ நன்றி உள்ளவனா இருக்க வேண்டும். உனக்கு திருமணம் பண்ண முடியுமா? உனக்கு யார் பண்ண தருவா? உன் அம்மாவை கண்டு, உன் அப்பனை கண்டு. ஹல்லேலூயா. 10 ரூபா கடன் தருவாங்களா? யார் தருவா? யாருமே தர மாட்டாங்க. ஆமே. ஆனபடி சபைக்கு நான் சொல்லுகிறேன், மீண்டும் பாரத்தில் விழாதபடி, மீண்டும் விழுந்து போகாதபடி, மீண்டும் தகர்ந்து போகாதபடி. எதுல நம்ம தகர்ந்து இருக்கோம், எதுல பிரச்சனையா இருக்கோம், எதுல போராட்டமா இருக்கோம், எதுல களைப்பா இருக்கோம், எதுல நாம் செத்து கொண்டிருக்கோம். நான் சரியா இல்லாவிட்டால் அந்த காற்று போக நாட்கள்ல பிள்ளைகளை பார்த்து சொல்லுவேன், இனி பார்த்து பழச்சு போங்க மக்களே. அல்லேலூயா. நான் இளைப்பாற போறோம். எங்க இளைப்பாற முடியும்? கிறிஸ்துவின் சிலுவை இல்லாம உனக்கு இளைப்பாற முடியாது. பூமியில இளைப்பாறன்னு சொன்னாலும் கிறிஸ்துவின் சிலுவை வேணும். பரலோகத்தில் இளைப்பாற வேண்டுமானால் கிறிஸ்துவின் சிலுவை வேண்டும் என்று பரிசுத்த ஆவியான சபைக்கு சொல்லுங்க. ஆனபடிதான் உன் வீட்டுல ஆசீர்வாதம் நிரம்பத்தக்கதாய், உன் வீட்டுல மழையை நீ காண முடியாது, காற்றை நீ காண முடியாது. உன் வீடு ஆசீர்வாதம் நிரம்புவதற்கு வசனத்தை தோண்டி படி, தேடி படி. அப்போது கர்த்தர் நிறைவான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்கு தருவார். ஹல்லேலூயா. இன்னும் சில வசனத்தை படிக்கிறாங்க, பயங்கர பைபிள் படிப்பா இருக்கும். இன்னும் சில ஆராதிக்காங்க, ஜெபிக்கிறாங்க, முன்னோட்டு செய்ய வேண்டிய காரியத்தை விட்டுடுறாங்க. ஹல்லேலூயா. வசனத்தை படிச்சுட்டு யாருக்கு நமக்கு ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்லி என்ன செய்ய மூடி மறைச்சிட்டு பார்க்கறாங்க. அல்லேலூயா. இன்னும் சில யூடியூப்ல வாத ரசிக்கிறாங்க, இவங்க ஒண்ணும் செய்யாது கிடையாது, ஒண்ணுமே செய்யறது கிடையாது. ஆசீர்வாதம் வருமா? அல்லேலூயா. அப்படி எங்க வசனம் சொல்லி இருக்கிறதா? நான் சபைக்கு சொல்றேன், ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து நீங்க போங்க, மீண்டும் ஆபத்தில் விழாதபடி சரி பண்ணுங்க. கர்த்தர் உங்களை நடத்த வேண்டிய வழியிலே நடத்துவார். அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். இனி அந்த வசனத்தை படிங்க, நம்ம ஜெபிக்க போறோம்.
அந்த படித்தோம்ல அந்த 2 ராஜாக்கள் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம், அதுல ஒரு 4 முதல் படிங்களேன். அந்நேரத்தில் ராஜா தேவனுடைய மனுஷனுடைய வேலைக்காரனா இருந்த கேயாசியுடனே பேசி எலிசா செய்த அதிசயங்களை எல்லாம் நீ எனக்கு விவரமாய் சொல் என்றார். செத்து போனவனை உயிர்ப்பித்தார் என்பதை அவன் ராஜாவுக்கு அறிவிக்கிற போது, இதோ அவன் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகிய அந்த ஸ்ரீ வந்து தன் வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும் ராஜாவிடத்திலே முறையிட்டாள். அல்லேலூயா. தீர்க்கதரிசி சொன்னதுனால பெயருக்கிறாள். தீர்க்கதரிசி பஞ்சம் வரும் என்று சொன்னதுனால கீழ்ப்படிந்திருக்கிறாள். தீர்க்கதரிசியுடைய வார்த்தையின்படியே பெயருக்கிறாள். அவருடைய நல்ல நேரம் வருகிறது, நல்ல சமாதானத்தின் நேரம் வருகிறது. ராஜா தீர்க்கதரிசி செய்த அற்புதங்களை கேட்கும்படி கேயாசியோடு ஒன்னொன்னா கேட்டுக் கொண்டிருக்கான். அல்லேலூயா. கேட்டு ராஜாவுக்குள்ள ஆண்டவருடைய கிருபை பெருகிட்டு, ராஜாவுக்குள்ள சமாதானம் பெருகிட்டு, அப்படி இருக்கும்போது அந்த செத்து போன பிள்ளையின் தாயும் பிள்ளையும் வராங்க. அல்லேலூயா. எதுக்காக? வீட்டை திருப்பி கேட்பதற்காக, சொத்தை திருப்பி கேட்பதற்காக திருப்பி வராங்க. அல்லேலூயா. அப்ப கேயாசி சொல்லுகிறான், இதோ இனி நான் பேசுவது என்ன, இதோ செத்து போன பிள்ளையோட தாய் அல்லவோ வருகிறாங்க, இவங்க பேசுவாங்க. அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். ஆமென். கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்க பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்ய பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையின்படி ஓட பாருங்க. யாரையும் நீங்க பிரியப்படுத்த வேண்டிய தேவை கிடையாது. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவருக்காக ஒரு பாத்திரம் உண்டான்னு கேட்கிறேன். பின்ன எப்படி அற்புதம் நடக்கும்? ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார்? எனக்காக தன்னை நஷ்டமாக்க ஒரு பாத்திரம் இங்க உண்டான்னு பார்க்கிறாரு. எனக்காக ஒரு ஜீவனை கொடுக்க ஒரு பாத்திரம் உண்டான்னு பார்க்கிறாரு. இல்லையே, ஏன் இல்லை? அல்லேலூயா. சீல் பிதுக்கல்ல கிறிஸ்து. எப்படி சீல் பிதுக்கல்ல அப்படின்னு தெரியுமா? அப்படி புண்ணுல வாழுகிறோம், புண்ண லைட்டை பொடி வச்சு நம்ம அப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கோம். சீல் பிதுக்கணும். அது உங்க அம்மா அப்பா விட்டுறது கிடையாது. நம்மளை சரிக்கும் பிதுக்கிட்டார். அல்லேலூயா. ஆமே. பிதுக்குன்னு பிதுக்குனால நம்ம காரியம் தெரியும். அந்த அவர் சீல் பிதுக்குனாதான் நீங்க காரியங்களை புரிஞ்சுடுவீங்க. அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். இப்ப சிந்திச்சு பாருங்க மக்களை, இது என்ன சபை? அப்போ அது பெரிய சபை. இது சபையில உருவாக பாத்திரம் இல்லை. ஆராதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், போறோம், அவ்வளவுதான். இங்கே தீர்க்கதரிசியுடைய வார்த்தையின்படி போறா, திருப்பி வருகிறார். அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். அவளுக்கு என்னெல்லாம் கிடைச்சு? திருப்பி ராஜாவுடைய கண்கள்ல தயவு கிடைச்சது. என்னெல்லாம் கிடைக்குது? ஒன்று, அவருடைய வீட்டை கொடுக்கிறார், அவருடைய ஆஸ்தியை திருப்பி கொடுக்கிறார். மூன்றாவதாக 7 வருஷம் அந்த பூமியில விளைந்த பலனை, அந்த பணத்தையும் கொடுக்கிறார். அல்லேலூயா. கொடுத்து சம்பூர்ணமாய் அனுப்புகிறார். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய வார்த்தையின்படி போவாயானால் உன்னை தங்குவதற்கும் மரணம் வர வாழ்வதற்கு ஒரு வீட்டை கர்த்தர் கட்டுவா. பிரைஸ் எல்லாம். துளைந்து போன ஆஸ்தியில் உள்ள நஷ்டத்தை அந்த ஆசீர்வாதத்தோடு உனக்கு திருப்பி கொடுப்பான். ராஜாவுடைய சமாதானத்தோடு, அப்படின்னு நம்முடைய இங்க உள்ள மந்திரியான ஸ்டாலினுடைய சமாதானத்தோடு அந்த ராஜாவுக்கும் உனக்குள்ள ஒரு நல்ல ஈடுபாடு உனக்கு தருவார். இது எதை குறிக்குது? அல்லேலூயா. ஆவிக்குரிய வீட்டை கட்டுகிறான், பூமியில மண்ணுக்குள்ள வீட்டை தருகிறான். நீ கடைசி வரை சாப்பிடுவதற்கு நிலத்தை கொடுக்கிறான், பரலோகத்திலிருந்து ஆவிக்குரிய வாழ்க்கை உனக்கு தருகிற சாப்பாடு. மூன்றாவது, நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததனாலே கர்த்தர் என்ன செய்கிறான்? பரலோகத்தில் உனக்கு ஒரு வீட்டையும் கட்டுகிறான். இது மாத்திரம் யாருக்குமே வேண்டாம். அல்லேலூயா. அப்படிதானேங்க? பேசலாம். அந்த வீடு யாருக்கும் தேவை கிடையாதுங்க. அல்லேலூயா. அந்த வீடு மனோரம் பாஷ தேவை உண்டு. ஆமே. ஒப்பு கொடுங்க.